ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூலூர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ஜிஎம் அக்வேரியம் அப்படிங்கிற பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பெட் இருந்துச்சு. ஸோ இவங்ககிட்ட புறா ரேபிட்டெல்லாம் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நான் விசிட் பண்ண பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரேபிட்டெல்லாம் கிடையாது. இவங்ககிட்ட ரேபிட் அண்ட் காக்டெயில், லவ் பேர்ட்ஸ், புறாவும் கூட வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெட் ஷாப் தான். ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் உள்ள அதுக்கான எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. கம்மியாக இருந்தாலும் ஃபீடிங் வச்சுருக்காங்க, ஃபீடர் வச்சுருக்காங்க. அது போக லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா பேட்டா கலெக்ஷன்ஸ் ஓகேவான கண்டிஷனில் இருக்குது. அண்டு கேஜஸும் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டா கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம நீமோகாண்டி அந்த மாதிரிலாம் இல்லை, பட் பேஸ் வெரைட்டிஸில் நிறைய வச்சுருக்காங்க. அது போக நார்மல் ஃபிஷ்ஷஸ், ஏஞ்சல், கோல்டு ஃபிஷ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா பெட் ஷாப்லேயும் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதே ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. ஸோ பெட் ஆக்சசரி சூலூர் சைடில் ஏதாவது வேணும்னா இவங்க ஒரே ஒரு பெட் ஷாப் தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக் வெரைட்டியில் நிறைய மியூட்டேஷன் வச்சுருக்காங்க. கோல்டு ஃபிஷ், பிளாக் மோலி, ஒயிட் மோலி, கப்பீஸ், அந்த மாதிரி பேசிக் வெரைட்டியில் நிறைய மியூட்டேஷன் வச்சுருக்காங்க. ஜெயின் வெரைட்டி எதுவும் இல்லை. லைக் கோய், அரப்பைமா, அரவணா, அந்த மாதிரி ஜெயின் வெரைட்டிலாம் எதுவும் இல்லை. பேசிக்காக நான் போகும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். பேசிக் வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. மேல் பீட்டா ஃபிஷ் எல்லாமே குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் போகும்போது ஃபீமேல் பீட்டா ஃபிஷ்ஷில் கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன் தான் இருந்துச்சு. பட் அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கல, அதனால் நான் அதை வாங்கலை. மேல் மட்டும் ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் எடுத்துட்டேன். ஸோ இவங்ககிட்ட பீட்டா ஃபிஷ் ரேட் பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் அடல்ட் சைஸ் தான், ரொம்ப சின்ன சைஸ்லலாம் கொடுக்கல, கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொடுக்குறாங்க. ஃபுல் மூன் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய விதமான ஃபுல் மூன் கலெக்ஷன் சேலுக்கு இருக்குது. ஸோ அதை தாண்டி மியூட்டேஷனோட பீட்டா ஃபிஷ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நான் ஒரு பர்டிகுலராக ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் மூனில் ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நேரமாக தேடி பார்த்து தான் ஒரு மேல் ஃபிஷ் எடுத்தேன். பட் நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது அந்த மேல் ஃபிஷ். எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. ஸோ 150ங்கிறது ஒரு ஆவரேஜ் ரேட் தான். சில இடத்துல 200, 250 அந்த ரேஞ்சிலையும் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இவங்ககிட்ட 150க்கு பீட்டா ஃபிஷ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு. இதுதான் நான் செலக்ட் பண்ண பீட்டா ஃபிஷ். இதை தான் ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணி எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து முடிவு பண்ணி இதை தூக்கிட்டேன். ஸோ ஃபீமேல் எடுக்கலான்னு பார்த்தேன். ஃபீமேல் எல்லாமே எனக்கு பிடிக்கல. அந்த டைமில் கலெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு பிடிக்கலையா, இல்லை ஃபீமேல் குவாலிட்டி எனக்கு பிடிக்கலையா எனக்கு தெரில. பட் எனக்கு ஃபீமேல் பிடிக்கல. ஸோ அது போக ஃபீடிங் கேட்டுக்கு, டாகுக்கு, ஃபிஷ்ஷுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜான ரேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபீடிங் எல்லாம் வாங்கலை. ஸோ அது எந்த ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரில. அது போக அக்வேரியம் செட்டப்புக்கான கல், மோட்டர், டாக் விளையாடுறதுக்கான பிளேயிங் கிட்ஸு, அண்டு ப்ரீடிங் பாக்ஸு, ப்ரீடிங் பாட்டு, ஸோ ஃபிஞ்சஸ்டோட நெஸ்ட் பாக்ஸு, ஸோ ரேபிட்டோட ஃபுட் ஃபீடு, ஸோ நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் நான் சொல்கிறேன், பேசிக் வெரைட்டி மட்டும் இவங்ககிட்ட நிறைய கிடைக்கும். ஏஞ்சல், கோல்டு ஃபிஷ், அந்த மாதிரி பேசிக் வெரைட்டி கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க சூலூரில் வேறு பக்கம் வச்சுருந்தாங்க கடை. இப்போ சூலூர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே கடை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சூலூர் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கடைக்கு நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூலூரில் இருக்கவங்க. இப்போ கோயம்புத்தூரில் யாராச்சும் இருந்தீங்கன்னா சூலூர் இந்த ஷாப்புக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். பேட்டா ஃபிஷ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த பெட் ஷாப் விசிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அங்கேயும் போய் விசிட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டலாம்.